அப்பா, நீங்கள் மிகவும் பெரியவர், நம்பத்தக்கவரையா. உங்களை நம்பி நிற்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, பலவீனப்பட்டவர்களுக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடல் சுகவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் தகப்பனே ஏதேதோ வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு அப்பா ஸ்தோத்திர ராஜா, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. ஆண்டவரே, நீர் அற்புதர் ராஜா. அப்பா, உங்களுடைய பிறப்பு அற்புதம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் பிறந்ததே அற்புதம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் வளர்ந்தது அற்புதம். நீங்கள் எங்களுக்காக மரித்து உயிர்த்தது அற்புதம். தகப்பனே, உங்களை போல் அற்புதம் செய்ய ஒரு தெய்வம் இல்லவே இல்லை ராஜா. இந்த நாளில் தகப்பனே பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரத்திலிருந்து அப்பா உங்களோட கரத்தை கொண்டு தொட்டு சுகப்படுத்துங்க ஐயா. உங்கள் வார்த்தை கடந்து செல்லட்டும் அப்பா. பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக இருக்கும்னு சொன்னீங்களேப்பா. அப்பா, கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க அப்பா. இன்னும் பெயர் சொல்லப்படாத புது புது வியாதிகளுக்கு ஆண்டவரே அப்பா, கண்டறியப்படாத வியாதிகளிலிருந்து அப்பா பிள்ளைகளுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கடந்து வரட்டும். வார்த்தையினால் நீங்கள் சுகப்படுத்துனீங்களப்பா ஆண்டவரே. பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தீங்க அப்பா. நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், குனிஞ்சு இருக்கவங்களை நிமிர பண்ணினீங்களேப்பா. இந்த நாளிலும் பலவீனமாக காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட வல்லமை இயேசுவே, உடைய வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, மரித்தோரும் கூட இருந்துருச்சாங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலவீனமாக இருந்தாலும், மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும் ஆண்டவரே, மனிதர்கள் கைவிட்டிருந்தாலும், பணம் இல்லாததுனால மருத்துவம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க இருந்தாலும் தகப்பனே, என் தேவன் நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. உங்கள் கரத்தை கொண்டு நீங்கள் சுகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. அருவருப்பான வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே, பிறர் ஒதுக்கி வைக்கிற வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதி எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் ஆண்டவரே, என் தகப்பனுடைய பார்வைக்கு, சர்வ வல்லமை உள்ளவருடைய பார்வைக்கு அது ஒன்றுமே இல்லைப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் நீங்கள் தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உங்கள் பாதத்தில் நின்று நாங்கள் கேட்குறோம்ப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு அப்பா வேதனையோடு அழுது கொண்டு இருக்காங்களோ அவங்க வேதனை மாறி ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து புது பலன் அடைந்து தகப்பனே, கழுகை போல செட்டைகளை அடித்து பறக்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் எங்களை ஆண்டவரே மாற்றி போடுங்க அப்பா. எங்களுடைய பலவீனத்துக்காக தான்ப்பா நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களோட பலவீனத்தை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சு தீர்த்துட்டீங்கப்பா. இனிமேல் எங்களுக்கு வியாதி இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா. உங்கள் ரத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ராஜா. இந்த நாளில் உங்களுடைய ரத்தத்தை கொண்டு சுகப்படுத்துங்கப்பா. பெரிய அற்புதத்தை என் தேவன் நீங்கள் செய்யுங்க ராஜா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பிறகு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு உங்களை பத்திரமா பாதுகாத்துக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.